புத்தாண்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. நீங்கள் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா, ஏன் நம்ம அரசு பிஎஸ்என்எல் என்று எந்த சிம்மை பயன்படுத்தினாலும் சரி, உங்கள் மாதாந்திர ரீசார்ஜ் கட்டணம் 10 முதல் 12 விழுக்காடு வரை உயரப்போகிறது என்று ஒரு பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. மொபைல் போன் பேசும் ஒவ்வொருத்தர் தலையிலும் ஒரு பெரிய இடியை இறக்க இந்த நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. சரி, எதற்காக இந்த திடீர் கட்டண உயர்வு? காரணம் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வருமானம் கடந்த சில மாதங்களாக படுத்துவிட்டதாம். செப்டம்பர் காலாண்டில் 10 விழுக்காடு வரைக்கும் வருமானம் குறைந்திருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் இது இன்னும் குறையும் என்றும் சொல்கிறார்கள். இந்த நஷ்டத்தை சரிகட்டதான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் தலையில் கை வைக்க முடிவு செய்துள்ளன. இந்த கட்டண உயர்வு இந்த மாதம் இல்லை. புத்தாண்டு கொண்டாட்டமெல்லாம் முடிந்ததும் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு புத்தாண்டு பரிசாக இதை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் தனது வருடாந்திர பிளான் கட்டணத்தை 12 விழுக்காடு வரை ஏற்றிவிட்டது. ஏர்டெலும் தனது மினிமம் பிளானை உயர்த்திவிட்டது. பிஎஸ்என்எல் கட்டணத்தை உயர்த்தாமல் வேலிடிட்டியை குறைத்து மறைமுகமாக ஒரு ஆப்பு வைத்தது. இப்போது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கட்டணத்தை உயர்த்தப் போகிறார்கள். இது சம்பந்தமாக இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என்றாலும் இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாக்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் தவித்துக் கொண்டிருக்கும் சாதாரண மக்களுக்கு இந்த மொபைல் ரீசார்ஜ் கட்டண உயர்வும் ஒரு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. புத்தாண்டில் ஒரு பெரிய செலவு நமக்கு காத்திருக்கிறது.